காமத்துப்பாலை பற்றி ஒரு பார்வை. காமத்துப்பாலுக்கு கவிஞர் தந்துள்ள தலைப்பு இன்பத்துப்பால். எழுத்தாளர் திரு இந்திரா பார்த்தசாரி அவர்கள் என்னிடம் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை சொல்லி அதனை கவிஞரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும். அவர் சொன்னது, ஈப்பா சொன்னது, இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும். காமம் என்பது ஆண் பெண் உறவுக்கு மட்டுமே பொருந்தும். ஆகவே வள்ளுவர் தேர்ந்தெடுத்த சொல்லே சரி என்று ஈப்பா சொல்கிறார். அதை சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை. அதை கடமையை முடித்துவிட்டேன். கவி பேரரசு எழுதிய உரை என்ற அழகிய நூலாக அச்சிடப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டு அந்த நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டது என்னுடைய தகுதிக்கு மீறிய பெருமை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த பெருமையை எனக்கு அளித்த மாண்புமிகு முதலமைச்சருக்கும் கவி பேரரசுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காக இந்த உரையை எழுதினார் என்ற கேள்வியோடு நான் தொடங்கினேன். ஒரு முறை கவிஞரனிடம் சொல்லியிருக்கிறார், திருக்குறளை சந்தி பிரித்து படிக்க வேண்டும், அப்போதுதான் புரியும்னு சொன்னார். அது உண்மை. சந்தி பிரித்து படிக்க வேண்டிய திருக்குறளுக்கு உரையை பேராசிரியர்களுக்கும் எழுதியிருக்கிறார், தமிழ் அறிஞர்களுக்கும் எழுதியிருக்கிறார். என்னை போன்று தமிழ் ஆர்வம் மட்டுமே உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எழுதியிருக்கிறார் என்பதால் தான் என்னவோ பேராசிரியருக்கு கிடைக்காத பெருமை, தமிழ் அறிஞருக்கு கிடைக்காத பெருமை தமிழார்வம் உள்ள மக்கள் பிரதிநிதி என்ற முறையிலே எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நான் நன்றி சொல்கிறேன். 3 வகையான வாசகர்களுக்கு எழுதி ஒரு சாகசத்தை செய்திருக்கிறார் கவி பேரரசு என்று அவரை பாராட்டுகிறேன். திருக்குறள் என்பது அறநூல் இலக்கிய வகையை சார்ந்தது. மாரல் லிட்ரேச்சர். அந்த நூலின் தனிச்சிறப்பு அது சமயம் சாராத அறநூல். சமயம் சாராத அறநூல்களை வேறு யார் எழுதினார்கள் என்று இணையத்தில் தேடி பார்த்தால் 2 பெயர்கள் அடிக்கடி வரும். பிளாட்டோ, மற்றது அரிஸ்டாட்டில். இதில் பிளாட்டோ வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 427 முதல் 348 வரை. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால 427 ஆண்டுல தொடங்கி 348 வரைக்கும். அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 384 322 வரை. திருவள்ளுவர் அவர்களை விட மூத்தவர். அவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 500 300 இடைப்பட்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணித்திருக்கிறார்கள். அரிஸ்டாட்டில் மற்றும் பிளாட்டோ எழுதிய மொழி ஏன்ஷியன்ட் கிரீக் என்ற மொழி. இன்றைய கிரீஸ் நாட்டில், சைப்ரஸ் நாட்டில் பேசப்படுகிற கிரேக்க மொழி அல்ல. இது ஏன்ஷியன்ட் கிரீக் என்று அன்று ஒரு மொழி இருந்தது. அதுவும் அவர்கள் எழுதியது ஆட்டிக் டயலெக்ட், ஒரு வட்டார மொழி. ஏன்ஷியன்ட் கிரீக் மொழி, அதிலையும் ஆட்டிக் என்ற வட்டார மொழியிலே எழுதினார்கள். ஆட்டிக் வட்டார மொழியோ ஏன்ஷியன்ட் கிரீக் மொழியோ என்று வழக்கொழிந்து விட்டன. பேசப்படுகிற மொழி அல்ல, எழுதப்படுகிற மொழி அல்ல. ஆனால் திருவள்ளுவர் எழுதிய தமிழ் மொழி இன்றும் பேசப்படுகிற, எழுதப்படுகிற வாழும் மொழி. திருக்குறளுக்கு உலகத்தின் மூத்த சமயம் சாராத அறநூல் என்ற ஒரு பெருமை,
அந்த நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன் இன்றும் வாழுகின்ற தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பெருமை என்று 2 பெருமைகளை தமிழர்கள் கொண்டாட வேண்டும். 1330 குறள்களிலே பெரும்பான்மையான குறள்களுக்கு தமிழ் மரபு மற்றும் தமிழ் சமுதாய மதிப்புகளை சார்ந்தே கவிஞர் எழுதியிருக்கிறார். கலைஞர் உரை சற்று மாறுபட்டது. கவிஞரின் உரையும் சற்று வேறுபட்டது. இறைவன் தெய்வம், இம்மை மறுமை, மண்ணுலகம் விண்ணுலகம் என்ற சொற்களுக்கு மரபு வழியாக உள்ள பொருள்களிலிருந்து வேறுபட்டு கவிஞர் எழுத முற்பட்டிருக்கிறார் என்று முதல் அதிகாரத்திலேயே தெரிந்து விடுகிறது. பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களை சொன்னதை போல கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்துக்கு அறிவு வணக்கம் என்று தலைப்பிட்டு தன்னுடைய அடிப்படையான நம்பிக்கைகளை முதலிலேயே தெரிவித்து விடுகிறார். இறைவன் என்பது ஒரு கருத்துரு, ஆதி பகவன் என்பது மூல ஆற்றல், தெய்வம் என்பது வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், மறுமை என்பது இறந்த பிறகும் இருக்கும் புகழ், எச்சம் என்பது எஞ்சியிருக்கும் புகழ், எழுமை என்பது 7 பிறவிகள் அல்ல 7 தலைமுறைகளை குறிக்கும், எண்ணோற்றான் என்பது தந்தையின் தவம் அல்ல தந்தையின் முயற்சிகள், ஊழ் என்பது விதி அல்ல சூழ்நிலை பண்பு, தோன்றிற் புகழோடு தோன்றுக என்பது ஒரு துறையில் புக வேண்டும் என்றால் புகழுக்குரிய குணக்கூறுகளோடு புக வேண்டும் என்று தம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளை பல பக்கங்களிலே கவிஞர் அவர்கள் அழுத்தமாக பதித்திருக்கிறார். தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் என்பதற்கு நான் கவிஞர் உரையை சொல்வதை விட கவிஞரே சொல்ல வேண்டும் என்று அவருக்கு விட்டுவிடுகிறேன். அறத்துப்பாலின் 380 குறள்களின் உரைகளில் சில உரைகளில் மரபிலிருந்து விலகி கவிஞர் உரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் பொருட்பாலில் 700 குறள்களுக்கும் மரபை சார்ந்தே உரை எழுதியுள்ளார் என்பது என் கருத்து. நான் படித்தவரை 700 குறள்களுக்கு மரபிலிருந்து விலகவில்லை. காமத்துப்பாலை பற்றி ஒரு பார்வை. காமத்துப்பாலுக்கு கவிஞர் தந்துள்ள தலைப்பு இன்பத்துப்பால். எழுத்தாளர் திரு இந்திரா பார்த்தசாரி அவர்கள் என்னிடம் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை சொல்லி அதனை கவிஞரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும். அவர் சொன்னது, ஈப்பா சொன்னது, இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும், காமம் என்பது ஆண் பெண் உறவுக்கு மட்டுமே பொருந்தும். ஆகவே வள்ளுவர் தேர்ந்தெடுத்த சொல்லே சரி என்று ஈப்பா சொல்கிறார். அதை சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை. கடமையை முடித்து விட்டேன். இந்த நூலை பற்றி இறுதியாக சுருக்கமாக பேசுகிறேன் என்று சொன்னேன். இந்த நூலை பற்றி திருவள்ளுவரின் மொழியில் சொல்ல விழைகிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த உரை நூலை அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். எண்பொருளாக செல சொல்லியிருக்கிறார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளுடைய மொழியிலே சொல்கிறேன். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். எண்பொருளாக செல சொல்லியிருக்கிறார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல்,
அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து உரை எழுதியிருக்கிறார் என்று என் பாராட்டை பதிவு செய்து முதல் படியை மகிழ்ச்சியுடன் நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். வணக்கம்.